சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பெண் வழக்கறிஞரை மத்திய பாதுகாப்பு படையினர் சோதனையிட்ட போது வீடியோவில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், வழக்கறிஞர்களின் போராட்டத்திற்கான காரணம் என்ன? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடந்த 16ஆம் தேதியிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மட்டும், அதாவது உயர்நீதிமன்ற வளாகத்தை இரண்டாக பிரித்து கீழமை நீதிமன்றங்கள் தனியாகவும் உயர்நீதிமன்றம் தனியாகவும் பிரிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்திற்கு மட்டும் 4 நுழைவாயில்களில் சிஎஸ்எஃப் போலீசார், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டு சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த அடையாள அட்டை, அதாவது வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த வழக்காடிகள் வரும்போது அவருடைய அடையாள அட்டை காண்பித்தால் அனுப்புவது மற்றும் அவருடைய உடைமைகளை சோதனை செய்வது, செய்வது உள்ளிட்ட பல சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் இன்று நீதிமன்றத்துக்கு அருகில் இருக்கிற அந்த நுழைவாயில இன்று மதியம் ஒரு பெண் வழக்கறிஞர் ஒருவரை ஒரு சோதனையிடும் போது ஒரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த வீடியோ காட்சி, பெண் வழக்கறிஞர் ஒரு சோதனையிடும் அந்த வீடியோ காட்சி பதிவு செய்தால் அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவலர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இதையடுத்து அந்த நுழைவாயில் அருகே வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சிஎஸ்எஃப் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அந்த காவலர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதியளித்ததன் பேரில் தற்போது வழக்கறிஞர்கள் சற்று அமைதியாக உள்ளனர். ரமேஷ், மாநில போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புக்கு பின்னரும் மோதல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இல்ல, ஏற்கனவே தமிழக காவல்துறை தான் இங்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இருந்தது. உயர்நீதிமன்றத்திலும் தமிழக போலீஸ் பாதுகாப்பை போதுமானது என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதில் இருந்த போதிலும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் மத்திய போலீஸ் பாதுகாப்படை தான் வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அதற்கான உத்தரவையும் பிறப்பித்தார். அந்த உத்தரவை எதிர்த்தான் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு சென்றது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை போடப்பட்டிருந்தது. இந்த நிலை இது குறித்து நாம் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் கேட்போம். சார், தொடர்ந்து ஏற்கனவே தமிழக காவல்துறை இருந்தது, இதே பிரச்சனை தான் இருந்தது. மீண்டும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போட்டிருக்காங்க. மீண்டும் அதே பிரச்சனை தானே வந்திருக்கு. வழக்கறிஞர்களும் அத்துமீறும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வழக்கறிஞர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு அவர்கள் அறிவுரை வழங்கப்பட வேண்டும். இன்று ஒரு பெண் இந்த சவுத் கேட்டில் ஒரு பெண் வழக்கறிஞர் உள்ள நுழையும் போது அவங்கள பரிசோதனை பண்ணும்பொழுது ஒரு ஆண் சிஐஎஸ்எஃப் மேன் அதை வீடியோவில் படம் எடுத்திருக்காரு. அது அன்யூனிஃபார்ம்லேருந்து படம் எடுத்திருக்காரு. அதை அந்த லேடி அட்வொகேட் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. என்னை பரிசோதனை பண்ணுறதை நீங்கள் எப்படி படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதனால் நாங்கள் அட்வொகேட்ஸ் அந்த யார் அந்த மென்னோ அந்த வீடியோ கேமராவோட கொண்டு அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அவங்க சிஎஸ்எஃப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பெண் வழக்கறிஞரை சோதனையிடும் போது வீடியோவில் பதிவு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் தெரிவித்தார்.